வணக்கம் நண்பர்களே. சவுக்கு சங்கர் சிறையில் வைத்து அடித்து துன்புறுத்தப்பட்டதா அவரோட வழக்கறிஞர் பேட்டி கொடுத்திருந்தாரு. ஆனா, எந்த துன்புறுத்தலும் நடக்கவில்லை என சிறைத்துறை சார்புல தகவல் கொடுத்திருந்தாங்க. உண்மை என்னான்றது விசாரணை தெரிய வரும். இதற்கிடையில சவுக்கு சங்கர் விபத்துக்குள்ளான அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கு. சாலையை கடக்க வந்த அந்த வாகனம் கடக்க வாய்ப்பிருந்தும் நடுவுல ஒதுங்கி நிக்குது. ஒரே நேரா போக வேண்டிய காவல்துறை வண்டி திட்டமிட்டு போய் மோதுற மாதிரி தெரியுது. ஆனா, இது ஆக்சிடென்ட்டா, இன்சிடென்ட்டான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சவுக்கு சங்கர் அப்படி என்ன அவதூறா பேசிட்டாருன்னா, சப் இன்ஸ்பெக்டருக்கு இவருக்கு மேல காதல் வருதுன்னா உன் அழக பார்த்த காதல் வருது? கண்டிப்பா இல்ல. பொசிஷன் போற இடத்துல எல்லாம் உமன் கான்ஸ்டபிள், உமன் சப் இன்ஸ்பெக்டர், உமன் டிஎஸ்பியாவும் லவ் பண்றாங்க, சபார்டினேட்ஸா லவ் பண்றாங்க. என்ன உன் அழக பார்த்தா? இவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தானா நல்ல போஸ்டிங் கிடைக்குன்றது தானே. உன் வீட்டுல வேலை செஞ்ச டிரான்ஸ்ஜெண்டர் உன் பேரை என் நெஞ்சில பச்சை குத்துது. நான் அவ்வளவு பெரிய போலீஸ் அதிகாரி நீ இவனே ஒரு பொறிக்காக தான் அவரை கைது பண்ணியிருக்காங்க. ஆனா, இந்த காணொலியை நீங்களே பாருங்க. திமுகவினருக்கு தேவை ஒட்டி அவர்களுடைய உடல் தேவையுமே எடப்பாடி பழனிசாமி நிறைவு செய்திருக்கிறார். அப்படிங்கும்போது என்ன கேவலமான கட்சிடா. இவன் எப்படி முதலமைச்சர் ஆனா? காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனான்னு பார்த்தா விபச்சாரம் செய்து முதலமைச்சரா இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அதுதான் அங்க தெரிய வந்திருக்கு. கூவத்தூர்ல போய் கும்மாலம் அடிக்கும் போது ஒவ்வொருத்தரும் இந்த பெண் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதையெல்லாம் இவர் நடிகைகள் அதை நம்ம சொல்ல வேண்டாமேன்னு யோசிக்கிறோம். பெண் ஒரு ப்ரொஃபஷன்ல இருந்திருக்காங்க, நடிகைகளா இருந்திருக்காங்க. எனக்கு இந்த பெண் வேணும் அப்படின்னு சொன்னா அதையெல்லாம் ஃபில்ஃபில் பண்ணி கொடுத்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அதனாலதான் அத்தனை எம்எல்ஏக்கும் எடப்பாடி பழனிசாமி எந்த கணக்கில் வரும்? இதெல்லாம் அவதூறில் வராதா? திமுக கூலி வாங்குற யூடியூபர்ஸ்னா என்ன வேணாலும் பேசலாம். இதுதான் திராவிட நியாயம். 409 கிராம் கஞ்சா வழக்கு போட்ட காவல்துறை இப்போ 3 கிலோவா மாற்றிருக்காங்க. என்னன்னா, சவுக்கு சங்கருக்கு கொடுக்க வைத்திருந்ததாக ஒரு கஞ்சா வியாபாரியை கைது பண்ணி அதையும் சங்கர் பேரில் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் நேரடியான அரசியல் பழிவாங்கல் இல்லைன்னு அரசாங்கம் மறுத்தாலும் அதுதான் உண்மை. இது ஆளுங்கட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி செய்யும் நேரடியான பழிவாங்கல் நடவடிக்கை எனத்தான் தெரிகிறது. இதை வைத்து ஆளுங்கட்சி மற்றவர்களுக்கு விடுக்கும் மிரட்டல் என்னன்னா, நீ எங்களை எதிர்த்து பேசினா உங்களை முடக்க கஞ்சா கேஸ் போடுவோம் என்ற தோரணையில் தான் மறைமுகமாக மிரட்டால்தான் இதே பார்க்க முடிகிறது. சவுக்கு சங்கர் செய்திருப்பது குற்றம் என சட்டப்படி நிரூபணமானால் சட்டப்படியான தண்டனை அவர் அனுபவிக்கட்டும். அவரின் எல்லா செயல்பாடுகளையும் நாம் நியாயப்படுத்த வேண்டியது இல்லை. அவரின் எல்லா கருத்துக்களுக்கும் நாம் உடன்படவும் இல்லை. அவர் திமுகவின் ஊழல்களை அம்பலப்படுத்தினார். அதிகாரத்தின் முறைகேடுகளை எதிர்த்து குரல் கொடுத்தார். அந்த நியாயமான குரல் தொடர்ந்து ஒலிக்கப்பட வேண்டும். அந்த கருத்துரிமையின் பக்கம் நிற்க வேண்டியது நம் கடமை. நாம் அமைதி காத்தால் இன்று சங்கர் நாளை எவர் வேண்டுமானாலும் பலியாகலாம். கருத்துரிமைக்காகவும் ஊடக சுதந்திரத்திற்காகவும் தொடர்ந்து குரல் கொடுப்போம். குரல் வலையை நீரிக்கும் பாசிச சக்திகளை வேரறுப்போம். நன்றி நண்பர்களே.